ஹலோ குட்டீஸ், இன்னைக்கு நம்ம எண்ணும் எழுத்தும் 4th ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸ் ஒர்க் புக்கோட 3rd டேர்ம் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் தான் பார்க்க இருக்கோம். இதுல நம்ம பார்க்க போறது செகண்ட் லெசன் ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ் ஆஃப் சில்ட்ரன். ஓகேங்களா? இதுல பாருங்க 2.1 எக்ஸசைஸ் நம்ம பார்க்கறோம். ஸோ இதுல பாருங்க 1 by 1 கொஸ்டின் அண்ட் ஆன்சர் சூஸ் தி கரெக்ட் ஆன்சர் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஈஸியா நீங்க என்ன பண்ணுங்க, ஆப்ஷன்ஸ் மட்டும் டக்குன்னு டிக் பண்ணிட்டு ஆன்சர் எடுத்து இங்க எழுதுங்க. சரிங்களா? ஓகே, பாருங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. விச் ரைட்ஸ் என்ஷூர்ஸ் quality food to children. ஓகேங்களா? right to survival. ஓகேங்களா குட்டீஸ்? அடுத்தது செகண்ட் ஒன் பாருங்க. the wash program is a part of which right of children? right to survival. இங்க ஆப்ஷன்ல கொடுத்திருக்காங்க, ஏ இருக்கு, right to survival, அத டிக் பண்ணனும். ஓகே, அடுத்தது தேர்ட் क्वेश्चन. what does wash signify? water, sanitation, hygiene. ஆப்ஷன் பி. ஆன்சரையும் மார்க் பண்ணிக்கோங்க. சரிங்களா? which is not related to the prevention of waterborne diseases. unhygienic water body. option A இங்கே இருக்கு. ஓகேங்களா? சரி, அடுத்தது நெக்ஸ்ட் பேஜ் பார்க்கலாம். சரி, இப்ப நெக்ஸ்ட் பேஜ்ல வந்து 2.2 எக்ஸசைஸ். இதுல வந்து இந்த பிக்சர்ல கொடுத்துருக்காங்க இல்லையா, இதுல இருந்து இங்க கொடுத்துருக்கிற பாக்ஸ்ல கொடுத்துருக்கிறதுக்கு எது கரெக்டா இருக்கும்ங்கிறத மார்க் பண்ண சொல்லியிருக்காங்க, டிக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இப்ப இந்த இன்ஜெக்ஷன் பண்றாங்க, அதனால இது ரைட் டு சர்வைவல். ஓகேங்களா? இவர் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு ப்ரோக்ராம்ல பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்காங்க, அதனால இது ரைட் டு பார்ட்டிசிபேட். ஓகே, அடுத்தது இவரு இந்த தம்பி சாப்பிட்டுட்டு இருக்காங்க, அதனால இது ரைட் டு சர்வைவல். ஓகேங்களா? சரி, அடுத்தது இந்த பாப்பா பாருங்க டான்ஸ் ப்ரோக்ராம்ல இருக்காங்க, அதனால இது வந்து ரைட் டு பார்ட்டிசிபேட். ஓகேங்களா குட்டீஸ்? பொறுமையா இதை மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாம 1 by 1 அடுத்தடுத்த ஆன்சரை கரெக்டா எழுதிக்கோங்க. ஓகேங்களா குட்டீஸ்? இப்ப இந்த மாதிரி ஒர்க் புக்ல உங்களுக்கு வந்து ஆன்சர்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு, உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து ஹெல்ப்பா இருக்குன்னா நீங்க என்ன பண்ணுங்க, நம்மளுடைய டெக்ஸ்ட் புக் கைட் சேனலுக்கு லைக் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை வந்து ஷேர் பண்ணுங்க. நம்மளுடைய டெக்ஸ்ட் புக் கைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அப்பதான் அடுத்தடுத்த வீடியோஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு வந்துட்டே இருக்கும், அடுத்தடுத்த சப்ஜெக்ட்டுக்கு கொடுத்துட்டே இருப்போம். அதை நீங்க வந்து என்ன பண்ணலாம், நோட் பண்ணிக்கலாம், ஆன்சர்ஸ் எல்லாம் ஈஸியா நீங்க மார்க் பண்ணிட்டு படிக்க ஆரம்பிச்சிடலாம். ஓகேங்களா? அடுத்த எக்ஸாம்ஸ் வந்துரும்ல, ஆனுவல் எக்ஸாம் வந்துரும்ல, அதுக்கு நீங்க படிக்கணும்ல, சோ அதுக்கு நீங்க படிக்க ஆரம்பிச்சிடலாம். ஓகே குட்டீஸ், இப்ப இதுக்கு என்ன சொல்லிருக்காங்கன்னா, இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து நான் இங்க மார்க் பண்ணிட்டு நம்ம இந்த ஆன்சர் எடுத்து என்ன பண்ணோம், இங்க இந்த கிராஸ்வேர்ட் பசில் மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா, சோ இதுல வந்து நம்ம வந்து ரவுண்ட் பண்ணி காமிக்க சொல்லியிருக்காங்க. சோ இப்ப வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்னா, இந்த ஆன்சர் ஃபர்ஸ்ட் நம்ம இங்க எழுதிடலாம். தி ரைட் டு சர்வைவல் கேரண்டிஸ் தி சில்ட்ரன்ஸ் கோ டு என்ன சொல்லியிருக்காங்க, குவாலிட்டி ஃபுட்ஸ். ஓகேங்களா? அடுத்தது செகண்ட் கொஸ்டின். பார்ட்டிசிபேட்டிங் இன் ஸ்கூல் ஆனுவல் டே செலிப்ரேஷன் இஸ் ரைட் டு பார்ட்டிசிபேட். அடுத்தது தேர்ட் கொஸ்டின். வேக்சின்ஸ் இஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் டு சேஃப்கார்ட் சில்ட்ரன் ஃப்ரம் டிசீசஸ். ஓகேங்களா? ஃபோர்த் ஒன். தி ஸ்கீம் தட் எம்பசைசஸ் சில்ட்ரன்ஸ் ரைட் டு சர்வைவல் இஸ் வாஷ் ப்ரோக்ராம். ஓகேங்களா? அடுத்தது ஃபிஃப்த் ஒன் வந்து டு ப்ரொடெக்ட் சில்ட்ரன் ஃப்ரம் டிசீசஸ் மெடிக்கல் கேம்ப் இஸ் கண்டக்டட் இன் ஸ்கூல்ஸ். ஓகேங்களா? சரி, இப்ப இந்த ஆன்சர் என்ன பண்ணுங்க, மேல இருக்கு பாருங்க, இங்க இந்த பாக்ஸ்ல நான் ரவுண்ட் பண்ணிருக்கேன்ல, இதே மாதிரி பார்த்து ரவுண்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா குட்டீஸ்? ஓகே, இப்ப நம்ம நெக்ஸ்ட் பேஜ் பார்க்கலாம். ஓகே, இப்ப நெக்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, 2.4 எக்ஸசைஸ். இதுலயே வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா சூஸ் தி கரெக்ட் ஆன்சர்ஸ் தான். ஓகேங்களா? இது வந்து சூஸ் பண்ணிட்டு ஆன்சரை எடுத்து இங்க எழுதணும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, விச் இஸ் தி ரைட் given for children to go to school and develop life skills. ஓகேங்களா? ரைட் டு டெவலப்மெண்ட். ஓகேங்களா? சரி, செகண்ட் கொஸ்டின் பாருங்க. which of the following comes under right to development? go into school. ஓகேங்களா? ஓகே, அதுக்கும் ஆப்ஷன் இங்கே கொடுத்துட்டாங்க. அடுத்தது தேர்ட் ஒன். all the children up to the age of 14 years have the right to go to school compulsorily. 14 years. ஓகேங்களா? providing free education to all is the responsibility of government. ஓகேங்களா? சரி, அடுத்தது ஃபிஃப்த் ஒன் கொடுத்துருக்காங்க, என்ன கொடுத்துருக்காங்க, on seeing children who are not attending school we have to talk to their parents and try to send them back to school. ஓகேங்களா? இங்கே ஆன்சர் வந்து பாருங்க, ஆப்ஷன் பி ல கொடுத்துருக்காங்க, இதை பார்த்து இங்க எழுதுனீங்கன்னா போதும். சரிங்களா குட்டீஸ்? இப்ப நம்ம நெக்ஸ்ட் பேஜ் பார்க்கலாமா? ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 2.5. சோ இது வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆக்டிவிட்டிஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ரைட் டு ப்ரொடெக்ஷன், ரைட் டு டெவலப்மெண்ட், இதுல வந்து எதுல வரும் இங்க கொடுத்துருக்கிறதுன்னு கேட்டிருக்காங்க. சோ நம்ம இங்க இதை படிச்சுட்டு இது எதுல வருமோ அதுக்கு மார்க் பண்ணணும், அவ்வளவுதான். இதை மார்க் பண்ணிடுங்க. ஓகே, இப்ப பார்த்து பொறுமையா அதை மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்தது நம்ம பார்க்கலாம். அடுத்தது 2.6. இது வந்து ஸ்மைலிங் எமோஜி சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி
கொஞ்சம் சோகமா இருக்கிறது, இது கொஞ்சம் ஸ்மைலிங்கா இருக்கிறது. சோ இது நமக்கு வந்து எது வந்து பெனிஃபிட்டா இருக்கும் ஓகேங்களா, அது வந்து என்ன பண்ணுவோம், நம்ம ஸ்மைல் பண்ணுவோம். அதான் நமக்கு பெனிஃபிட்டா இருக்கிற விஷயத்துக்கு நம்ம ஸ்மைல் பண்ணுவோம். நமக்கு வந்து சரியா இல்லாத விஷயத்தையும் நம்ம என்ன பண்ணுவோம், கொஞ்சம் சோகமா இருப்போம். அது மாதிரி இங்க கொடுக்க சொல்லியிருக்காங்க. சோ அது மாதிரி இங்க கொடுத்துருக்கேன். சோ நீங்க என்ன பண்ணுங்கன்னா இது ஒரு தடவை படிச்சு பார்த்துட்டு அதுக்கான எமோஜி இதுதாங்கிறத கரெக்டா நீங்க புரிஞ்சுக்கிட்டு இங்க பண்ணுங்க. சரிங்களா? ஓகே. அடுத்தது அவர் ரைட்ஸ். இதுல வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா இங்க வந்து ஒரு போஸ்டர் வந்து கிரியேட் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா? அந்த போஸ்டருக்கு பதிலாக தான் இந்த மாதிரி உங்களுக்கு நான் வந்து இந்த மாதிரி டிராயிங் மாதிரி உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்கேன். நீங்க என்ன பண்ணுங்க, இதே மாதிரி நீங்களும் அழகா ஒரு ட்ரீ வரைஞ்சு இந்த ரைட்ஸ் எல்லாத்தையும் நீங்க அழகா என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி போர்டு மாதிரி கரெக்டா இங்க மார்க் பண்ணிக்கோங்க. சரிங்களா குட்டீஸ்? ஓகே. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க வரைஞ்சுக்கோங்க. சரி. ஓகே. இப்ப அடுத்தது நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட். ஓகேவா? அடுத்தது இதுல வந்து சூஸ் தி கரெக்ட் ஆன்சர் தான் கொடுத்துருக்காங்க. இதுல ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. which rights indicate that the children can decide on the activities that affect them. right to participate. ஓகேங்களா? ஆக்டிவிட்டிஸ் வந்துச்சுனால என்னது, அது பார்ட்டிசிபேட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி. ஓகேங்களா? அடுத்தது வந்து வாட் டஸ் தி வாஷ் ப்ரோக்ராம் எம்பசிஸ். அது வந்து வாட்டர் சானிடேஷன் ஹைஜீன். ஓகேங்களா? தேர்ட் ஒன் வந்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. which is the right that guarantees all children under 14 years of age attending school. அதாவது 14 இயர்ஸ்க்குள்ள இருக்க குழந்தைங்க கண்டிப்பா நம்ம ஸ்கூல் போனோம், ஏற்கனவே படிச்சோம் தானே, அதேதான் ரைட் டு டெவலப்மெண்ட். ஓகே. அடுத்தது ஃபோர்த் क्वेश्चन என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. வாட் இஸ் த ரைட் ரிமைண்டட் பை தி above sentence கொடுத்துருக்காங்க. ரைட் டு சர்வைவல். ஓகேங்களா? ஏன்னா இங்க பாருங்க பிரேக்ஃபாஸ்ட் வந்திருக்கா, ப்ரொவைட் பிரேக்ஃபாஸ்ட். தமிழ்நாடு ப்ரொவைட் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்ச் டு ஸ்கூல் ஏஜ் சில்ட்ரன் அட் ஸ்கூல். ஓகேங்களா? அப்படின்னால என்னது, அது சர்வைவல் வந்துடும். ஓகேங்களா? அப்படி புரிஞ்சுக்கோங்க. அடுத்தது கவிதாஸ் மதர் டீச்சர்ஸ் ஹர் டு ப்ரொடெக்ட் ஹர்செல்ஃப் ஃப்ரம் பேட் டச். வாட் ரைட் டஸ் திஸ் இண்டிகேட்? ரைட் டு ப்ரொடெக்ஷன். ஓகே. அடுத்தது சோ இது வந்து கெட்டிங் குவாலிட்டி ஃபுட். ஓகேங்களா? சரி. இப்போ அடுத்தது நெக்ஸ்ட் क्वेश्चन பார்க்கலாம். சரி. இப்போ நெக்ஸ்ட் வந்து ஏற்கனவே நம்ம இது எல்லாமே படிச்சதுதான். ஆமா தானே? ஓகே. இது எல்லாமே நம்ம படிச்சதுதான். நம்ம இங்க திரும்ப திரும்ப என்ன பண்றோம், ஆன்சர் பண்ணிட்டே இருக்கோம். ஈஸியா இருக்குதானே உங்களுக்கு? ஓகே. இதுக்கு வந்து என்ன ஆன்சர் பண்ணணும்னு சொல்லிருக்காங்க பாருங்க. 1098. இதுவும் நம்ம ஏற்கனவே படிச்சதுதான். 8th क्वेश्चनல என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. வாட் இஸ் தி ரைட் தி சில்ட்ரன் கெட் டு எக்ஸசைஸ் என்னன்னு எண்ணும் எழுத்தும் கிளாஸ் ரூம் த்ரூ ஸ்பீக் ஃபார் எ மினிட் ஆக்டிவிட்டி. ஓகேங்களா? அப்படின்னால என்னது, பார்ட்டிசிபேட்ல வந்துடும். ஸ்பீக்னால என்னது, நம்ம வந்து ஒரு பேச்சு போட்டியில கலந்துக்கிறது தானே அது. ஓகே. அதுதான் இது. ஓகே. அடுத்தது இதுவும் அதே மாதிரிதான் சொல்லியிருக்காங்க. ரைட் டு சர்வைவல். ஓகேங்களா குட்டீஸ்? ஓகே. இதை பார்த்து பொறுமையா எழுதுங்க. ஓகே. இப்ப நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாமா? சரி. இப்ப அடுத்தது என்னன்னா பாருங்க, இந்த ஓஎம்ஆர் ஷீட் மாதிரி கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா. இதுல என்ன பண்ணணும், நீங்க ஷேட் பண்ணிக்கணும். அந்த ஆன்சர் மேல பார்த்தோம்ல, அந்த ஆன்சர் எல்லாத்தையும் நீங்க இதுல என்ன பண்ணணும், இந்த மாதிரி ஷேட் பண்ணிக்கோங்க. ஓகே. இப்ப அடுத்தது நம்ம பார்க்கலாம். அடுத்தது மந்த்லி அசஸ்மெண்ட். இதுல வந்து ஒரு பேசேஜ் கொடுத்துருக்காங்க. அதுல இருந்து என்ன பண்ணாங்க, கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம இதுக்கு ஆன்சர் எழுதணும். இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. anyone participated in debate and shared opinion is right to participate. ஓகேங்களா? ஓகே. the helpline number to contact to inform about and rescue children going to work. அது வந்து 1098. அடுத்தது in India what is the age up to which children can receive free and compulsory education? 14. ஆமா தானே, அதானே படிச்சோம். ஓகே. up to what age children are given polio drops? 5 வயசுக்குள்ள இருக்கிற குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க, போலியோ ட்ராப்ஸ் கொடுத்துட்டு தானே இருக்காங்க. உங்க ஸ்கூல்ல எல்லாம் கொடுத்துருப்பாங்கல்ல, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். அடுத்தது ரைட் டு சர்வைவல் கேரண்டிஸ் எவ்ரி சில்ட்ரன் டு கெட். ஓகேங்களா? எவ்ரி சைல்ட் டு கெட் ரைட் டு சர்வைவல். ஓகேங்களா குட்டீஸ்? சரி. ஓகே. இப்ப நீங்க பொறுமையா இதை பார்த்து எழுதுங்க. ஓகே. இப்ப இது நெக்ஸ்ட் லெசன் வந்து நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். சரிங்களா குட்டீஸ்? ஓகே குட்டீஸ், இன்னைக்கு நாம இந்த வீடியோல பார்த்து நீங்க நிறைய புதுசா கத்துட்டு இருப்பீங்கன்னு நாங்க நம்புறோம். மேலும் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. நீங்க இன்னும் நம்ம டெக்ஸ்ட் புக் கைட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே உங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. அப்பதான் நாங்க போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு உடனே வந்து சேரும். நீங்களும் பார்த்து வரக்கூடிய அனைத்து பாடங்களையும் கத்துக்க முடியும். அடுத்த வீடியோல இதே போல ஒரு பயிற்சி பாடத்தோட நாங்க உங்களை சந்திக்கிறோம். டாடா, பாய் பாய். Take care.